எல்லாரும் கண்களை மூடி கத்தேன். அன்பின் தேவனே உம்மை துதி. சர்வ வல்லமையில கர்த்தாவே உம்மை வணங்குகிறோம், கீர்த்தனம் பண்ணுகிறோம். ஆவியானவருடைய பிரத்யட்சமான அனல் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஒரு ஜப மேகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அந்த ஜப அபிஷேகம் சுத்திகரிப்பின் ஆவியானவர் ஏதோ ஒரு விசை கூட பரிசுத்தமாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் இதோ இந்த சுத்திகரிப்பின் ஆவியை கட்டளையிடுவீராக. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான சகல அசுசிகள் நீங்கும்படி கர்த்தர் நீர் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். பற்றி எரியக்கூடிய கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஒரு தராசை பாருகிறேன். கர்த்தர் இதோ இந்த நாட்கள்ல நியாய தீர்ப்பின் நாட்கள் என்று கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார். சத்ருவுக்கு கர்த்தர் நீர் நியாய தீர்ப்பை கொடுக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. துன்மார்க்கனுக்கு கர்த்தர் நீர் நியாய தீர்ப்பை கொடுக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அக்கினி இறங்கி வரட்டும். சகல இருளின் தடைகள் உடையட்டும். தேரே பாலாபா தூரி பாலா கபௌரி தௌரி மத்துரா பாலா துரமா கதாலாபாடா கதாலபா. வல்லமை புறப்பட்டு வருவதாக. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வரட்டும். தூரி பாலா தூரமா ஷடகதலபடகதலபா. அக்கினி இறங்கி வரட்டும். கர்த்தர் நீ திடசாட்சியாய் திட்டமாய் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரம் இறங்கி வரட்டும். நெகேமியா மேல இருந்த அந்த அன்பின் கரம் மாதாடா பாதாடாகா தாதாபாகா தாதாபா. எஸ்ரா மேல இருந்த அந்த தேவனுடைய கரம், எலியா மேல இறங்கின தேவனுடைய கரம், எலிசா மேல இறங்கின தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். சகல கட்டுகள் உடைவதாக. எல்லா இருளின் கட்டுகள் உடையட்டும். ஜெபிங்க. ரகாபா டாகா தலபா. கர்த்தர் நீருடைய திவ்ய வார்த்தையினால் என்னோடு கூட நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகள் உடையட்டும். புதிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், பழையவைகளை விட்டுதாமல் இருக்க, நாங்கள் கேட்டு அறிந்த காரியங்களை செய்யவும், அதை எடுத்து மற்றவர்களுக்கு போதிக்கவும், சாட்சியாய் நிற்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வயல் வெளிகள் வளருகிறதை பார்க்கிறேன். ராகா பவுலா தரிபாலா கதலபா தீபா ராகாபா தூடாபா தாடாபா தீபாடாகா தாலாபா. கனி தரும் ஜீவ விருட்சங்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருக்குள்ள ஒருவேளை ஏதாவது நிர்விசாரத்தின் ஆவிகள் செயல்படும் என்றால் இதோ அதை வெட்டி போடும். காணாமல் போன ஆடுகளை நீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மந்தை பலப்படட்டும். மந்தையில கர்த்தருடைய திடமான ஆரோக்கியமான சத்தியங்கள் பேசப்பட்டு அவர்கள் அதை பருக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். லோ தா டா கா தா டா கா லா. சுத்திகரிப்பின் ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர் செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அக்கினி ஒவ்வொரு பேர்லயும் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். தேவ வல்லமை செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். அக்கினி கே தாராக பௌ தீபலாத்துர மாஷதர பலபா ரீக பலோதர பல கதரபட கதரபட பல கதரபட பல கதரபட கதரபா. தேவ வல்லமை செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சித்தம் மாத்திரம் நடைபெறட்டும். ஜூம் மீட்டிங்ல கர்த்தருடைய அக்கினியை ஒவ்வொருவரும் பார்க்கக்கூடிய கிருபைகள் தாங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற கேள்விகள், எல்லா சந்தேகங்களுக்கு கர்த்தர் நீர் பதில் சொல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எதிர்த்து நிற்கிற சேயஸின் வல்லமைகள், முதலையின் ஆவிகளை மடங்கடிக்கிறேன். I speak the fire. Rakki badada 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 ba. Ribala turama shadagada dagada labagalaba. கர்த்தர் நீர் ரட்சணியவனின் தலை சீராவை கொடுக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சிந்தனைகள் கிறிஸ்தேசுக்குள்ளாக வேளையில கைது செய்யப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். In Jesus' name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் ஒரு 2-3 நாளா நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் எப்படி லீட் பண்றாங்களோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா கர்த்தர் இந்த எழுப்புதலை குறிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, என் கூட சொல்லுங்க.
முதலாவது நம்ம பார்த்த எழுப்புதல் ஜப எழுப்புதல். கரெக்டா? எழுப்புதல்னா என்ன முதலாவது சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், ஜஸ்ட் ரீகேப்பிங் த திங்ஸ். சும்மா ஒரு கிளான்ஸ், ஒரு ரீகேப் பண்ற, நினைப்பூட்டுகிறேன். ஓகேவா? எழுப்புதல்னா மரித்து போய் இருக்கிற ஒன்று உயிர்த்தெழுப்பப்படுகிறது. ரிவைவிங், ரிவைவல் அப்படி சொல்றாங்கல்ல, ரிவைவிங். அதாவது இட் இஸ் அ மிராக்கிள். அதை யாராலையும் மரித்து போன ஒரு காரியம். உலர்ந்த எலும்புகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ணுகிறார், அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு. அல்லேலூயா. அதான் ரிவைவல். ஆமென். ஒருவனுடைய மரித்து போன வாழ்க்கையை உயிர்த்தெழுப்புகிறது, உயிரடைய பண்ணுகிறது தான் எழுப்புதல். அல்லேலூயா. ஒரு மரித்து போன சமூகத்தை, மரித்து போன ஒரு தேசத்தை, மரித்து போன ஒரு சூழ்நிலைய, மரித்து போன சடலத்தை, மரித்து போன ஆத்மாவை கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு அவர் உயிர்ப்பிக்கிறார் என்றால், நடந்ததுல தேசங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமே. சபைகள் செத்து போன சபை உயிர்ப்பிக்கப்படும். பார்த்திருக்கீங்களா? ஆமே. நடக்கும் எழுப்புதலின் நாட்கள். செத்து போன குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும். செத்து போன மாதிரி வாழ்வாங்க குடும்பத்துல. அவர்களுடைய குடும்ப உறவுகள் செத்து போயிருக்கும். அவர்களிடத்துல சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, மரணம் இருக்கும் அந்த குடும்பத்துல. உங்களால புரிந்து கொள்ள முடியும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கர்த்தரால எழுப்ப முடியும், ரிவைவ் பண்ண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அதான் எழுப்புதல். எழுப்புதல் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில வரலாம், ஒரு தேசத்துல வரலாம், ஒரு திரள் ஜனங்கள், ஒரு கூட்ட மக்கள் மத்தியில் வரலாம், சபை மூலமா வரலாம். அதான் வரும் இல்லையா? சபை மூலமா வரலாம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆனா தேவன் நம்ம இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு ரிவைவல் என்னன்னா, சென்னை பட்டணத்துல இருந்து ஒரு எழுப்புதலின் தீ புறப்பட்டு சவுத் தென்னிந்தியா முழுவதையும், தென்னிந்தியாவில இருந்து நார்த் இந்தியா முழுவதும், இந்திய தேசம் முழுவதும், உலகம் எங்கும் பரம்பி செல்லுகிற ஒரு எழுப்புதலா இருக்கும். உலகம் திருப்பி எழுப்புதல். அல்லேலூயா. அது சென்னை பட்டணத்துல இருந்து அது பிறப்பிக்கப்படும் என்று ஆவியானவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். அதை விசுவாசி. அல்லேலூயா. ஆமென். சென்னையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார் எழுப்புதலுக்காக. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எழுப்புதல் ஆதி திருச்சபையில எருசலேம்ல உண்டாச்சு. எருசலேம்ல இருந்து உலகம் எங்கும் அந்த எழுப்புதல் பற்றி பிடித்தது. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் சென்னையில ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இப்ப அந்த எழுப்புதல்ல 8 வகை இருக்கிறது. பிரதானமா 7 வகை. லாஸ்ட் ஒரு ஒரு கேட்டகரி இருக்கு, 8வது வகை ஒன்று இருக்கு. இந்த 8 ரிவைவல் என்னது, அது எப்படி செயல்படும் அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு வரோம். கொஞ்சம் போன மாசம்லாம் நம்ம பார்த்தது என்னன்னா, ஜப எழுப்புதல். எல்லாரும் ஜபிப்பாங்க சபையில. ஈவன் ராபர்ட்ஸ் நாட்கள்ல ஈவன் ராபர்ட்ஸ கர்த்தர் உந்தி தள்ளி ஜப பாரத்தினால் அவனை தள்ளி அவனை ஜபிக்க வச்சு, அவனோடு கூட ஒரு கூட்ட மக்கள் ஜபிக்கிறவர்களாய் எழும்பி வேல்ஸ் தேசத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? சோ அதே மாதிரி அநேக ஜப எழுப்புதல் உண்டாகும். பெந்தேகோஸ்தே நாள்ல எல்லாரும் 120 பேரும் ஜபிச்சாங்க. எவ்வளவு? ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட more than 7 days they were praying. More than 3.5 years with Jesus they were praying. Hallelujah. ஆனா ஸ்பெசிபிக்கா 7 நாள் இயேசு அவர்களை ஜெபம் பண்ண சொன்னாரு. 7வது நாள் 8வது நாள் இயேசு கிறிஸ்து பெந்தேகோஸ்தே நாள் அன்று ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினியை ஊற்றினார். அன்று இருந்து அந்த அந்த சபை பிறந்துச்சு. சபையில இருந்து அநேக பேர் அந்த எழுப்புதலின் தீயை பற்றி பிடிக்க உதவி செய்தார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஒரு ஜப எழுப்புதல். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எழுப்புதல் பார்த்தோம், மனம் திரும்புதலின் எழுப்புதல் அல்லது ரட்சிப்பின் எழுப்புதல். அல்லேலூயா. ஒருவன் நம்முடைய தேசத்திலேயோ சபையிலேயோ ஒருவன் ரட்சிக்கப்படுவான் என்றால் அவனுக்குள்ள 2 காரியம் இருக்கணும். ரட்சிப்புனா என்ன? 2 காரியம் இருக்கணும். ஒண்ணு மனம் திரும்புதல், இன்னொன்னு விசுவாசம். எழுதிக்கிறீங்களா? ரட்சிப்புனா 2 காரியம் இருக்கணும். அது ஒண்ணு என்னது? பாவத்திலிருந்து, அவன் செய்திருந்த பாவத்திலிருந்து அவன் மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை அடைந்து அவன் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ் வேணும். அல்லேலூயா. ஆமென். அந்த மனம் திரும்புதலோடு மனம் திரும்பியாச்சு, ஆனா மறுபடியும் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு
இந்த மனம் திரும்பின பிறகு பண்ணின பாவத்திலிருந்து இவனுக்கு விடுதலை வேண்டும் இல்லையா? இந்த விடுதலைக்காக அவன் இயேசுவின் பேரில், இயேசுவின் நாமத்தின் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது. 2 வசனம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? இப்ப மனம் திரும்புதல் எதை கொண்டு வருது? ரட்சிப்பை கொண்டு வருது. அதே மாதிரி ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் நீங்க வாசிக்கிறது, ரட்சிப்பு உண்டாக இருதயத்துல ரட்சிப்பு உண்டாக இருதயத்துல நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. அப்போ ஒரு விசுவாச அறிக்கை உங்கள் இருதயத்தில் இருந்து வாய் வழியா வரும்போது அந்த ரட்சிப்பு உண்டாகிறது என்று நான் பார்க்கிறேன். விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, அப்போ ஒருத்தன் விசுவாசிக்கிறதுனாலையும் அண்ட் ஒருவன் மனம் திரும்பினாலையும் ரட்சிப்பு என்கிற சால்வேஷன் கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? I believe that everyone who joined here has been saved by the precious blood of Jesus Christ. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டதின் காரணம் என்ன? நீங்க இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறீங்க, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீங்க, அவர் மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்க. அது மாத்திரமில்ல, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவத்தின் சூழ்நிலைகள் வந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன், பாவத்தை நான் வெறுக்கிறேன் என்கிற ஒரு ஆட்டிடியூட், மனம் மாறுதலை கர்த்தர் உங்களிடத்தில் கட்டளையிட்டது நிமித்தம் தான் இந்த ரட்சிப்பு உங்களிடத்துல இருக்கு. கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? சோ இந்த ரட்சிப்பின் எழுப்புதல் அல்லது மனம் திரும்புதலின் எழுப்புதல், இது ஒரு டைப் ஆஃப் எழுப்புதல். ஃபர்ஸ்ட் ஜப எழுப்புதல் பார்த்தோம்ல, அதே மாதிரி ரட்சிப்பின் எழுப்புதல்னு ஒரு எழுப்புதல் இருக்கு. ஓகேங்களா? இப்ப ஜனங்க கொத்து கொத்தா ரட்சிக்கப்படுவாங்க. நான் பாவி என்று சொல்லி மனம் மாறுவாங்க. இயேசுவே தேவன் என்று சொல்லி இயேசுவை அறிக்கை செய்து இருதயத்துல விசுவாசிச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அவளிடத்துல ரட்சிப்பு கட்டளையிடப்படும். அநேக பேர் திரளா வந்து ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றா? தட் இஸ் ரிவைவல். அல்லேலூயா, ஆமென். அததான் கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல கட்டவிழ்க்க போகிறார் இந்த தேசம். அல்லேலூயா. அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம எதுக்கு அறிஞ்சுக்கொள்ளணும்? நம்முடைய மண்ட அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறதுக்காக இதெல்லாம் அறிந்து கொள்ளல, இதெல்லாம் வரணும்ன்றதுக்காக நீங்க ஜெபிக்கணும். தேவனை அறிகிற அறிவிலும் சத்தியத்தை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளர்கிறவர்களா இருந்து நீங்கள் பக்தி விருத்தி அடைவது மாத்திரமல்ல, அந்த பக்தி விருத்தி உங்களை ஜபம் பண்ண உங்களை ஏவணும், உங்களை தூண்டி விடணும், அனல் முட்டி எழுப்பணுன்றதுக்காக தான் இந்த காரியத்தெல்லாம் ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். இதை நீங்க என்ன பாயிண்ட்ஸ் டைரியில எழுதி வச்சுட்டு இதை போய் மத்தவங்க கிட்ட போய் காமிச்சு எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சீன் போடுறதுக்காக இல்ல. அல்லேலூயா. இட் இஸ் நாட் ஃபார் ஷோயிங் ஆஃப், இட் இஸ் ஃபார் க்ளோசிங் யுவர் க்ளோசெட் அண்ட் பிரேயிங். அல்லேலூயா, ஆமென். இந்த எழுப்புதல் என் தேசத்துல வரணும், இந்த எழுப்புதல் என் வாழ்க்கையில வரணும், இந்த எழுப்புதல் என் குடும்பத்துல வரணும், என்னுடைய வேலை ஸ்தலத்துல வரணும், என் ஸ்கூல்ல வரணும், என் காலேஜ்ல வரணும் அப்படின்னு சொல்லி உத்தம இருதயத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? 3வது ஒரு எழுப்புதலை நான் டச் பண்ணேன், ஆனா என்னால முழுமையா செய்ய முடியல. இன்னைக்கு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாஞ்சையோடு வந்திருக்கேன். அதான் சுத்திகரிப்பின் எழுப்புதல், ரிவைவல் ஆஃப் சான்டிபிகேஷன். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? 3வது எழுப்புதலை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னதுன்னா ரிவைவல் ஆஃப் சான்டிபிகேஷன், சுத்திகரிப்பு. அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. சபை ரட்சிக்கப்பட்டு அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒருவனை சபை சேர்த்து கொள்ளுகிறது, அல்லது கர்த்தர் சபையில் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் சேர்த்து கொண்டு வருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து 2:47, ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை, இப்ப ரட்சிப்பின் எழுப்புதல் வந்துச்சா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும், அப்ப டெய்லி ஒரு ரட்சிப்பு உண்டாயிக்கொண்டே இருக்கு, அனுதினமும் சபையிலே கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஆமென். இந்த சபை ஏதோ பெந்தெகோஸ்தே சபையோ இல்ல சிஎஸ்ஐ, லுத்ரன்,
அந்த மாதிரி சபைகள், அந்த டினாமினேஷன், எந்த டினாமினேஷனும் இல்லை. திஸ் காட் இஸ் டாக்கிங் அபவுட் மனவாட்டி ஆகிய சபை, யூனிவர்சல் சர்ச். எத்தனை பேர்களை புரிந்து கொள்ள முடியுதாமே? இப்போ நானும் ஒரு சபையில ஒரு அங்கத்தினன், நீங்களும் ஏதோ ஒரு சபையில ECIயோ CSIயோ லுத்தரனோ ஏதோ ஒரு சபையில நீங்களும் ஒரு அங்கத்தினர். ஆமே. அதாவது கர்த்தர் வந்து ஒரு பர்டிகுலர் டினாமினேஷன் தான் சபைன்னு எங்கேயுமே சொல்லல. ஆமே. சபையின் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய சபை ஆகிய மனவாட்டி ஆகிய தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற அந்த சபை இல்லையா, அந்த சபையில கர்த்தர் இணைக்கிறார். ஓகேங்களா? நீங்க உங்களுடைய பிசிக்கலா, அதாவது டினாமினேஷன் பேஸ்டான உலகபூர்வமா இருக்கிற சபையில நீங்க போய் கட்டிடங்கள் இல்லையா, கட்டிடத்துல இருக்கிற தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுது, கட்டிடத்துக்கு நீங்க போய் நீங்க உங்க பேரை வந்து மெம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல மெம்பர் ஆயிட்டு அதுல சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறவர்களா இருக்கலாம். ஆனா நீங்க ரட்சிக்கப்படாம அத காரியத்தை பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை இன்னும் சபையில சேர்க்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பியிருக்கணும். அல்லேலூயா. ஆமே. இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று விசுவாசித்திருக்கணும். அப்பதான் உங்களுக்கு உண்மையான ரட்சிப்பு இருக்கு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள கர்த்தர் ரட்சிப்பின் பலனாக கொடுக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு நன்றி உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் உங்களால ஆவிக்குரிய கண்கள் மூலமாக பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நான் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாம 3வது அதிகாரம் நீங்க பாருங்க, 4ஆம் அதிகாரம் பாருங்க. ஒரு முடவன் இருக்கிறான், பேதுரு அற்புதத்தை செய்கிறார். அப்படி செஞ்சது நிமித்தம், இயேசுவின் நாமத்தினால அற்புதத்தை செஞ்சது நிமித்தம் அவன் எழும்பி நடக்கிறான். அங்க இருக்கு கூடின அநேக பேர் அந்த அற்புதத்தை பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் 4 அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ மொத்தம் சபையில 8000க்கு மேற்பட்டவர்கள் சபையில சேர்க்கப்பட்டார்கள். ஏன்னா 2 டேஸ்ல. அல்லேலூயா. ஆமென். அதாவது 2 நாள்னா லைக் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அடுத்த நாளே இது நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. பட் ரொம்ப குவைட் ஸ்மால் டைம் ஸ்பேன்லயே, அவர் டைம் டியூரேஷன்லயே 8000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். ஆமென். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. இதுலதான் கர்த்தர் சுத்திகரிப்பின் எழுப்புதலை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? அனனேயா இன்னும் பெயர் உள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணி ஆற்றை விற்றார்கள். எதுக்கு வித்தாங்க? அவங்க கிட்ட சொத்து இருந்துச்சு, அதை வித்தாங்க. ஏன் வித்தாங்க? சபைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வித்தாங்க. ஓகேங்களா? 2வது வருஷம், தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, என்ன பண்ணா? ஏமாத்தி, வஞ்சனை இல்லையா, வஞ்சனை, பொய், பித்தலாட்டம், ஃப்ராட். அதாவது நான் உனக்கு இப்போ நான் உங்ககிட்ட வந்து என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை வித்தா எனக்கு ஒரு 50,000 கிடைக்கும். அந்த லேண்டை எவ்வளோக்கு விற்கிறேனோ அவ்வளோத்த அப்படியே உங்க கையில கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். ஓகேங்களா? போய் லேண்டை வித்தா எனக்கு 75,000 கிடைச்சிருது. நான் என்ன சொல்றேன்? எனக்கு 50,000 தான் கிடைச்சதுன்னு சொல்லி 25,000 ஒழிச்சு வச்சுட்டு மிச்சம் இருக்க 50,000 உங்க கையில கொடுத்து இவ்வளவுதான் லேண்ட்ல எனக்கு கிடைச்சதுன்னு பொய் சொல்றேன். அது மனிதங்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல, பண்ணிக்க மாட்டாரு. ஆனா ஆவியானவர் இடத்திலேயே இவர்கள் வந்து போய் சொல்லுறாங்க. அல்லேலூயா. என் லேண்ட ஃபுல்லா நான் வித்து அந்த காசை முழுசா உங்க கையில எடுத்துட்டு கொடுக்குறேன் பேதுருவே அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. இது ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இணைஞ்சி செய்யறாங்க. அல்லேலூயா. மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு, அப்படின்னா 50% ஹீஸ் சேவிங் ஃபார் ஹிஸ் ஓன் பெனிஃபிட். ஓகேங்களா? அவன் சேமித்து வைத்தது தவறு அல்ல. ஆனா நான் தர முழுசா 100% நான் தரேன்னு சொல்லிட்டு 50% மறைச்சதுதான் தப்பு. நிறைய பிரீச்சர்ஸ் எப்படி பிரீச் பண்ணுவாங்கன்னா, அவன் வந்து முழுசா கொடுத்துருக்கணும், கொடுக்காம பாதி கொடுத்ததுனாலதான் அடி விழுந்துச்சு. கிடையாது. அவன் ₹1 கொடுத்திருந்தா கூட அடி விழுந்திருக்காரு. 10,000 ரூபாயில அவன் ₹1 கொடுத்திருந்தாலும் கூட அடி விழுந்திருக்காது. எனக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தேன்னா ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாரு பேதுரு. அல்லேலூயா.
பிரச்சனை என்னன்னா, லேண்ட வித்த முழு காசை நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இவர் பாதி பங்கு தான் தராரு. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? ஆவியானவர் சத்திய ஆவி இல்லையா? சத்தியத்தின் ஆவியானவர். அவர் இடத்துல பொய் பேசுகிறவர்களுக்கு அவர் தக்க தண்டனையை கொடுப்பாரு என்றதுக்கு இது ஒரு நல்ல சாட்சி. ஓகேங்களா? வாசிக்கலாமா? பேதுரு அவனை நோக்கி, இல்லை இங்க வஞ்சித்து 2வது வாசிக்கிறேன். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அல்லேலூயா. Now this Peter is not that old Peter who doesn't know anything. Amen. This Peter is filled with the Holy Spirit. He knows each and everything what people are doing. Hallelujah. நிரம்பின பேதுருவுக்கும் நிரம்பப்படாத பேதுருவுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆமே. இவர் பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் இருக்கிற பேதுரு, இவர் ஆவியானவனால் நிரப்பப்பட்ட பேதுரு. அல்லேலூயா. சவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதினால் வேறே மனிதனாய் மாறினான். அவனுக்கு வேறொரு புதிய இருதயம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். ஒருவன் கர்த்தருடைய ஆவியானவர்னால நிரப்பப்படுவான் என்றால் அவன் வேறே மனிதனாய் மாறுவான். அவனை யாராலையும் ஏமாத்த முடியாது. அவன் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அவனை ஒருவராலும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. அவன் பேதுருக்கு முன்னாடியே தெரியும் இந்த காரியம் அப்படின்னு அனனியாவுக்கும் சப்பேராவுக்கும் தெரியல. பேதுரு அவங்களால ஆராய்ந்து அறிய முடியல. ஆனா பேதுரு எல்லா காரியங்களும் ஆராய்ந்து அறிகிறவனா இருந்தான். ஏனால் பேதுரு ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமா? நாம் ஆவிக்குரியவர்களா இருக்க வேண்டும். நம்ம முன்னாடி ஒருத்தன் பொய் சொல்றான், முன்னாடி ஒருத்தன் வரானாலே அவன் பித்தலாட்டம் பண்ணுகிறவனா, அவன் சர்ப்பத்தினால் வருகிறானா அல்லது தேவ ஆவினால் வருகிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கிற கண்களை கத்தரிடத்துல நம்ம கேட்கணும். கைகளை ஒத்து எழுத சொல்லாமா? எல்லா ஆவிகளையும் சோதித்து அறியுங்கள் என்று கத்த சொல்லுகிறார். ஆபா ஷிகா தூராமா தலாகதலாபா. அல்லேலூயா. அந்த வரங்களை கேளுங்க. ஆவியை பகுத்தறிகிற வரத்தை கேளுங்க. ஆமென். கர்த்தர் முன்னதாகவே அந்த காரியங்களை காண்பிக்கணும். கேளுங்க. அல்லேலூயா. ஒரு காரியம் நம்ம குடும்பத்துல நம்ம ஊழியத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அதை காமிச்சிருக்கணும், இதை வெளிப்படுத்திருக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரீசெண்டா கூட நான் என்னோட மனைவி ஒரு ட்ரீம் பார்த்தாங்க. அது என்னன்னா, எங்க வீட்டுக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வராங்க, வந்து எங்க ரூம்ல வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனேயே எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வருகிறது. இதான் வந்து ட்ரீம். அந்த உறவினர் யாருன்னு கத்த சொல்லிட்டாரு. இப்போ அவங்கள விடுவானா உள்ள? அல்லேலூயா. முன்னதாகவே பார்த்துடணும். அல்லேலூயா. அந்த உணர்வினர் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் எச்சரிக்கும்படி நமக்கு முன்னதாகவே காட்டுறாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அவங்கள குற்றப்படுத்துறதுக்காகவோ அல்லது வேற எதுக்காகவோ கிடையாது. நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இதை செய்கிறார். ஆவியான ஒரு ஊற்றப்படுகிறதை நான் பாருங்க. தண்ணீரை போல ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்கிறதை நான் பாருங்க. வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனேயாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி. ரொம்ப தெளிவா இருக்குல்ல? பொய் சொல்லிருக்க நீ. யூ லைட் அகேன்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. சாத்தான் அவன் இருதயத்தை நிரப்புனதுனாலதான். சாத்தான் பொய்களுக்கு பிதா. கரெக்டா? பொய்க்கு பிதா யாரு? நீ பொய் சொன்னீன்னா நீ சாத்தானோட பிள்ளை, தேவ பிள்ளை இல்லை. அல்லேலூயா. நிரப்பினது என்ன? நிரம்ப விட்டுருக்க நீ. அனனியாவே, நீ நிரப்பி விட்டுருக்க. சாத்தான் இருதயத்தை நிரப்பிருக்கான். பாருங்க, அநித்தியமான இந்த உலகத்தின் காரியத்தை நம்ம வஞ்சித்து வைக்கிறதுனால நம் ஆவியானவரை துக்கப்படுத்தி கர்த்தருடைய நியாயத்திற்கு நேராக நம்ம பேர். அல்லேலூயா. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? சொல்லி அதை விற்கிறதற்கு முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? எவ்வளவு தெளிவா கேட்கிறாரு பாருங்க. இந்த சில பிரீச்சர்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவன் வந்து பாதி தான் கொடுத்தான், முழுசும் கொடுத்திருந்தா விட்டுருப்பாங்க. அப்படி இல்ல, கிளியரா போட்டிருக்கு. நீ விற்கிறதுக்கு முன்னே அது அவன் கொடுக்காம இருந்ததா கூட அடி விழுந்திருக்காது. கொடுக்கவே இல்லை, அடி விழுந்திருக்காது. அவன் பொய் சொல்லி குட்டதான் அடி. எல்லாரும் புரிஞ்சு கொள்ள முடியுதா? என்கிட்ட இல்லப்பா, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, விடு, அவ்வளவுதான். கர்த்தர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு.
உற்சாகமாய் கொடுக்கறது தேவன் பிரியப்படுகிறார். இவ்வளவு பெர்சன்டேஜ் நீ கொடுத்தாதான் சில பேர் போதிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? நீ 20% சபைக்கு கொடுத்துடணும், 10% சபைக்கு கொடுத்துடணும். பழைய ஏற்பாடுல இந்த தசம பாகம்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? புதிய ஏற்பாடுல கிடையாது. தசம பாகத்தை நீ எப்படியாவது சபைக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்க தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சில பாஸ்டர்ஸ் போதிப்பாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்பிப்ளிக்கல். அல்லேலூயா. நியூ டெஸ்டமென்ட் பிரீச்சிங்க்கு அது ஒரு தவறான பிரீச்சிங். நியாய பிரமாணத்தை பின்பற்றணும்னா பழைய ஏற்பாடுல இருந்திருக்கலாமே. எதுக்கு இயேசுவின் ரத்தம், இயேசுவையும் மறிக்கணும், கல்வாரி சிலுவையில ஏன் அவர் ரத்தத்தை சிந்தணும்? நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும்னா ஒரு கட்டளை ஏன் ஃபாலோ பண்றீங்க? எல்லா கட்டளையும் ஃபாலோ பண்ணுங்க. விருத்த சேதனம் பண்றது போதீங்க. தசம பாகம் கொடுப்பது பழைய ஏற்பாடு. அந்த நியாய பிரமாணத்தில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி கிருபையின் பிரமாணத்துக்கு அண்டையில நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டாரு கர்த்தர். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசிங்க. அதுல காணிக்கையை குறித்து தெளிவாய் பவுல் ஆவியானவர் கொண்டு எழுதுகிறார். அந்த இடத்துல தசம பாகம் எங்குமே சொல்லல. நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாடுடைய பைபிளை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை இன்டர்பிரேட் பண்ணுகிறதற்கு, உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிறதற்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபை தரும். புரியுதா? பழைய ஏற்பாடுல ஏதோ ஒரு வசனத்தை காமிச்சு, ஒரு நியாயப்பிரமாண வசனத்தை காமிச்சு இந்த மாதிரி நீங்க செய்யணும் அப்படின்னு புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாடுல விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும். புதிய ஏற்பாடுல அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 17 இந்த அதிகாரங்கள்ல 17 நடபடிகள் 11ஆவது அதிகாரம் 15ஆம் அதிகாரம் கரெக்ட். 15ஆம் அதிகாரத்துல சில யூதர்கள் போய் மோசையின் முறைமையின்படி விருத்த சேதனம் மடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதித்தாங்க. உடனே பவுலும் பண்ணவன் எழுப்பி தப்பு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை நாம் பின்பற்ற முடியாது. மனுஷனால நியாய பிரமாணத்தை பின்பற்ற முடியாதுன்றதுனாலதான் இயேசு கிறிஸ்து மனுஷனா நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருந்தார். அவர் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தின்படி நியாய பிரமாணத்தின் இழுத்தை குலைத்து ஆணி அடித்தார். ஒன்றுக்கா இல்லையா? துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நம்ம நியாய பிரமாணத்தின் தசம பாகத்தை பின்பற்றணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசைய வாஞ்சைய கர்த்தர் உங்கள் இருதயத்துல ஏவி செய்யறாரோ அதை அப்படியே கொடுங்க. 100% கொடுக்கணும்னு ஆவியானவர் ஏவல, 50% கொடுக்கணும்னு ஆவியானவர் ஏவல. ஆனா பாருங்க, புதிய ஏற்பாடுல பாருங்க தசமாமே கிடையாது. புதிய ஏற்பாடுல ஃபுல்லா 100% கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. வாசிங்க 4ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. கடைசி 4, 5 வசனங்களை வாசிச்சு பாருங்க. முழுசா கொடுத்தான். காணி அச்செல்லாம் வித்து கொடுக்குறான். அல்லேலூயா. எபேசியர் 19ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ you have to understand what Bible says in New Testament. ஆமென். கிருபையின் பிரமாணத்துல கர்த்தர் ஒரு புதிய பரிமாற்றத்தை கொண்டு வருகிறார். ஆமென். ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றார். அல்லேலூயா. உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. உங்க தரித்திரத்துல நீங்க கொடுக்கணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க கொடுக்கணும், உங்க இன்கம்ல இவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பைபிள் எங்கேயுமே இல்லை. ஆனால் நான் ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 15% கர்த்தருக்காக கொடுத்துருவேன். எனக்கு வர இன்கம்ல, எனக்கு வர சேலரியில 15% நான் கர்த்தருக்கு கொடுத்துருவேன். என் மனதுல நான் நியமனம் பண்ணிக்கிட்டேன். இது எந்த பிரமாணமும் இல்லை, நான் இதை மற்றவங்களுக்கு போதிக்கவும் இல்லை. என் மனதுல ஐ வில் கிவ் 15%. மிச்சம் இருக்கிற எவ்வளவு 85%ல நான் மற்ற காரியங்கள்ல, குடும்ப காரியங்களோ ஊழிய காரியங்களோ நான் உதவி செய்வேன். ஆனா இந்த 15% ஊழியக்காரர்களுக்கோ ஊழியத்திற்கோ நான் கொடுப்பேன் அப்படின்னு என் மனதுல நான் நிர்ணயம் பண்ணி அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு வரேன். அல்லேலூயா. This is not a hard and fast rule that everybody should follow 15%. நியூ டெஸ்டமெண்ட்ல 15%, 20%, 50%, 100% கிடையாது. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அதாவது தம்ஸ் அப் போட முடிச்சுன்னா போடுங்க. ஆமே. இது ஒரு பெரிய வஞ்சனை சபையில. இதை ஏன் கர்த்தர் இப்ப டீல் பண்ண சொல்றான்னு தெரியல. ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சு. God wants to talk to you more specifically on this particular problem in churches.
சில சபையில இருக்க ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு காணிக்கை எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்பதற்காக பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட நியாய பிரமாணங்களை எடுத்து அவர்கள் போதிக்கிறார்கள். தவறான ஒரு காரியம். நாம் நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்கள். நாம் கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிற ரோமர் 6ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. நீங்க ஒருபோதும் நியாய பிரமாணத்துக்கு அடிமை இல்ல. நீங்க கிருபையின் பிரமாணத்தில் சுயாதீனம் உள்ளவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. நீங்க இன்னும் அடிமைத்தனத்தின் பிரமாணத்துக்குள்ள வரவானா. அது ஒரு ஃபெயிலியர் மாடல். கர்த்தர் அதை கொடுத்தது காரணம் வேற. அது கிறிஸ்துவ தான் காமிக்குது நமக்கு. அது சக்சஸ்ஃபுல் மாடல். நியாயபிரமாணம் ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல்னா இயேசு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. Why did Jesus came? Jesus come. புரியுதா இல்லையா? இப்போ நம்மளுடைய புதிய ஏற்பாடுடைய கிருபையின் பிரமாணத்தின் உபதேசத்துல நீங்க தேறினவர்களா இருக்கணும். யாரும் உங்களை வஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி நான் போதிச்சேன்னா எனக்கு சர்ச்சஸ்ல இருந்து கூட எதிர்ப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு. வந்திருக்கு ஆல்ரெடி. ஆமென். வர வாய்ப்புகள் இருக்கு. அல்லேலூயா. ஆனா இதான் பத்தியம். ஆமென். இதுக்கு மீறி நான் போதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? 4வது வசனம். அதை விற்கிறதற்கு முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? நீ கொடுத்துருக்கவே வேணாமே. அது உண்டு தானே. அதை ஏன் நான் 100% தரேன்னு சொல்லி 50% தர அப்படின்னு கேட்கிறார் பேதுரு இல்லையா? அது விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? அந்த எண்ணம் தாட் அதை கொண்டு வந்துடும். கையில காசு வந்த உடனே உன் காசுதான் 100% குத்தினா நீ என்ன பண்ணுவ? 100% கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 50% எடுத்து ஒழிச்சு வை அப்படின்னு பேசுறான் பிசாசு. பேசுனது அது ஏன்னா நாம பிசாசம் இருதயத்தை நிரப்பினான் என்று வேற. அல்லேலூயா. வஞ்சனையினால இருதயத்தை நிரப்புகிற சாத்தான். அல்லேலூயா. நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்ன. என்ன சொன்னாரு பேதுரு? நீ மனுஷன்கிட்ட போய் சொல்ல. ஆவியானவர் தேவன், இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். நிறைய பேரு பரிசுத்த ஆவியானவர் தேவன் பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்பாங்க. எங்க இருக்கே? அல்லேலூயா. 3வது வசனத்துல பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படிக்கு அப்படின்னு சொல்றாரு. 4வது வசனத்துல தேவன் இடத்தில் பொய் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிருபைனால சொல்றேன். ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு முஸ்லீம், பைபிளை நல்லா படிச்ச ஒரு முஸ்லீம் வந்து ஒரு இந்த கேள்வி கேட்டா எல்லாருமே யாருக்குமே தெரியாது பதில். ஓகேங்களா? என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டார். பரிசுத்த ஆவியானவர் கடவுள்னு சொல்றீங்களே, பரிசுத்த ஆவியானவர் கடவுள் உங்க பைபிள்ல எங்கேயுமே இல்லை. எங்க ஏன் இல்லப்பா? வாப்பா, நீ ஒரு வாட்டி பைபிள் படிச்சுட்டு இவ்வளோ இவ்வளோ போல்டா நீ வந்து பேசுற. ஆவியானவர் தேவன் என்று நான் 3 வசனம் பைபிள்ல புதிய ஏற்பாடுல காட்டுறேன். நீ நம்புறியான்னு கேட்டேன். அல்லேலூயா. ஒண்ணு இங்க, இன்னொன்னு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமா இருந்தால் நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் தான். நீங்க பரிசுத்த ஆவிக்குதான் ஆலயமா இருக்கீங்க. தேவனுடைய ஆலயமா எப்படி மாறுவீங்க? இப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன். அல்லேலூயா. ஆமென். சோ அந்த மாதிரி வசனங்களை நம்ம தேறினவர்களா இருக்கும்போது நம்மை வழி விலக பண்ணுகிறதற்கு யாராலையும் முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடியுது? ஆமென். அப்போ பேதுரு இங்க அனனியாவை பார்த்து ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்கிறார். பரிசுத்த ஆவியினிடத்துல ஏன் பொய் சொன்ன? ஏன் பொய் சொன்ன? அல்லேலூயா. ஆமென். 5வது வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். கர்த்தர் அடிச்சிருக்கார். அல்லேலூயா. இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அண்டர்லைன், மிகுந்த பயம் உண்டாயிற்று. சபை பயந்துச்சு. கேள்விப்பட்ட எல்லாருக்குமே பயம். பொய் சொன்னா பட்டு நடிச்சாங்க. கர்த்தருடைய நியாயத்திற்கு இப்ப ஜெபம் பண்ணும்போது நான் பார்த்தேன், தராசு பார்த்தேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் பாருங்க, இந்திய தேசத்துல இன்றைக்கும் இல்லாம அழிவுகள் கொத்தா ஜனங்க சாறாங்க. கேரளால இந்த லேண்ட்ஸ்லைட்ல எவ்வளவு கொத்தா செத்தாங்க. ஆமென். தமிழ்நாட்டுல ஃபிளட்ஸ்ல எவ்வளவு பேர், ஃபிளட்ஸ்னா நிறைய அந்த மலைகள்ல எவ்வளவு பேர் செத்து போனாங்க. குஜராத்ல செத்து கொண்டே இருக்காங்க. ஆந்திரால சாகுறாங்க. புரியுதா? நியாய தீர்ப்பு நாட்கள். எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சின்ன இந்த டைம்ல கர்த்தரை உரசி பாத்துறாதீங்க. நியாய தீர்ப்பின் நாட்கள் டைம்ல
ஒரே ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னு போய் சொல்லிடாதீங்க. அடி உழும் டமால் டிமில்னு. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆமே. சபையா இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியே இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு நாட்கள்ல கர்த்தர் கோபத்தை ஊற்றுற நாள். அந்த நாள்ல நம்ம போய் ஏதாவது பாவம் செஞ்சுக்கிட்டு கர்த்தருக்கு பிரியம் இல்லாம செய்யும் போது கர்த்தருடைய கோபாக்கினை ஆளாகி. அல்லேலூயா. வாலிபர்கள் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். ஏறக்குறைய ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல், கர்த்தர் சில காரியங்களை தெரிய விடுறது இல்ல பாருங்க. கணவன் இறந்து போனான்றதே மனைவிக்கு தெரியல. 3 வருஷம் ஆயிடுச்சு. சரி 3 ஹவர் ஆயிடுச்சு. 3 ஹவர் அவனை போய் அடக்கமே, புருஷனை அடக்கம் பண்ணதே மனைவிக்கு தெரியல பாருங்க. அவனும் ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி வரா. 8வது வசனம், பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுதானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்று பேதுரு கேட்டான். அவள், ஆம் இவ்வளவுக்குதான். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தரை நம்ம சோதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியை நம்ம சோதிக்கிறோம். டெஸ்டிங், அவரை டெஸ்ட் பண்றோம். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல பண்ணி அடி வாங்கினா பார்த்தீங்களா? டெஸ்ட் பண்றோம் நம்ம. நாட் டு தட். ஆவியானவரை சோதிக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். சொன்ன உடனே அவளும் விழுந்து சாவறான். பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டால் வாலிபர்கள் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார். சபையார் எல்லாருக்கும் இவைகள் கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும், பாருங்க, சபை கேள்விப்பட்ட மற்ற புற ஜாதி, மறுபடியும் சொல்றேன், சபையார் எல்லாரும் கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டு. ஃபர்ஸ்ட் பயம் உண்டாச்சு புருஷன் சாகும் போது. 2வது மனைவியும் சேர்ந்து அதே பாவத்தை செஞ்சது நிமித்தம் செத்தது. மிகுந்த பயம். எங்க? சபையார் எல்லாருக்குமே பயம் வந்துச்சு. இங்க கேள்விப்பட்ட யாருக்கும் பயம். இங்க சபையாருக்கு, சபை இல்லாத புறஜாதிகள் எல்லாருக்குமே பயம் ஆச்சு. ஏன்? தேவன் இடத்துல விளையாடக்கூடாது. ஆமென். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களில் சேர துணியவில்லை. பாருங்க, அந்த பயம் என்ன பண்ணுச்சு? அப்போஸ்தலரோடு அவர்கள் சேர துணியல. பாருங்க, மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணி. யாரு? புறஜாதிகள். புரியுதா? சபையார்ல புறஜாதிகள் அப்போஸ்தலரை பார்த்தாலே ஒரு பயம். வார்த்தை சொன்னாங்கன்னா அவுட் ஆயிடுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். மோசேவை பார்த்து அப்படி பயந்தாங்க. எகிப்துல இருக்க ஜனங்க மோசேவை கனமுள்ளவனா பார்த்தாங்க. மோசே கோலை தூக்குனா செங்கடல் ரத்தமாவுது, கோலை தூக்குனா ஃபுல்லா எல்லாம் தவளையா வருது, வெட்டுக்கிளியா வருது. மோசேவுக்கு ஒரு கனத்தை கர்த்தர் உண்டு பண்ணி தேவ பயம் உண்டாகும். பாத்துருக்கீங்களா? நீங்க நல்லா ஜெபிச்சு ஆவியில நல்லா வளரும் போது நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, உங்களோட பிரசன்ஸ், அதான் ஆவியானவர் உங்களோட இருக்கிறாரு, உங்களோட பிரசன்ஸ் அங்க உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பேக் ஸ்டெப் இருக்கும். அமைச்சிருக்கீங்களா? அங்க அமைச்சிருக்கேன். லூயா. ஆமே. பாவம் செய்யற ஆளு முதல்ல வெளியே போயிடுவான். ஆமே. யாராவது வீட்டுக்கு போனாலும் அங்க யாராவது ஒரு பொண்ணும் பையனும் பாவத்துல இருந்தா, மறைவான பாவத்துல இருந்தா, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் பாட்டுக்கு போய் உட்காந்து பேசிட்டு அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்றதுக்கோ, நான் இருக்கிற ஒரு ரூம்ல உட்கார்றதுக்கோ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், பயமா இருக்கும். ஐயோ ஏதாவது நடந்து போயிடுவாங்க, வேற ரூம்ல போய் உட்காரு. கவனிச்சிருக்கீங்களா? அப்படி போறாங்கனாலே ஈஸியா தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாமே ப்ராஃபிட்டிக்கா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, பார்க்கணும் தான். பட் இந்த மாதிரி சயின்ஸே தெரிஞ்சிடும். இது ஏதோ ஃப்ராட் பண்ணு, கிட்ட வரமாட்டேங்குது, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு கூடும் போதே மெதுவா வருவாங்க. பாத்துருக்கீங்களா? என் பையன் கூட பட்டர் எடுத்து சாப்பிடாத, ரொம்ப பட்டர் சாப்பிடுற, பட்டர் எடுத்து சாப்பிடாத அப்படின்னு போய் பட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வச்சுட்டு கொடுத்தா
அப்படி ஃப்ரிட்ஜு கிட்ட போய் திருட்டுத்தனமா அப்படியே பிரிச்சு அப்படி சாப்பிடுவான் பட்டர் இந்த வெண்ணெய். அப்படி சாப்பிடும்போது நம்ம எசேக்கியால் அப்படின்னு கூப்பிட்ட உடனே கை கால்லாம் நடுங்கி போய் நமக்கே தெரிஞ்சிடும் இவர் ஏதோ திட்டு வேலை என்ன திட்டு வேலை பண்ணான்னு கேட்ட உடனே மாட்டிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தேவ பயத்தினால கர்த்தர் தேவ ஊழியக்காரர்களுடைய பிரசன்ஸ கர்த்தர் மதிச்சு அந்த காரியத்தை செயல்படுத்துறாரு. அப்போஸ்தலரோடு சேர யாரும் துணியல. அவர் மேன்மையா பார்த்தாங்க, ஆனா அவளோடு சேர துணியல. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இது நான் சுத்திகரிப்பதின் எழுப்புதலை எப்படி இங்க கொண்டு வரன்றத கவனிங்க. இப்ப சபை வளர்ந்து கொண்டே வருது. சபையில அற்புத அடையாளங்கள் நடக்குது. சபையில காணிக்கைகள் வசூலிக்கப்படல. எல்லாரும் வந்து கொடுக்குறாங்க. மனம் வந்து அவர்களால் இயன்ற மட்டும் சபையில அப்போஸ்தலருடைய பாதத்துல வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. எழுப்புதல் கிரியை செய்து, ஜப எழுப்புதல் கிரியை செய்து, ரட்சிப்பின் எழுப்புதல் அநேக பேர் ரட்சிக்கப்படுறாங்க, சபைக்குள்ள சேர்க்கப்படுறாங்க, பாவத்துல இருந்து விடுதலை ஆகுறாங்க, மனம் திரும்பி இருக்காங்க. வார்த்தையின் எழுப்புதல் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்துல கர்த்தர் சுத்திகரிப்பை கற்றுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சபையில எவனும் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் அனனியாவுக்கும் சப்பீராவுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்தார். ஏன்? மற்ற சபையில இருக்கிற எல்லாரும், வெளியே இருக்கிறவங்க பயப்படணும், சபையில இருக்கிறவங்க சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா. சபை பரிசுத்தமா இருக்கு கர்த்தரோட கண்கள் முன்னாடி. அந்த பரிசுத்தத்துல ஒரு சின்ன கரை வஞ்சனை உள்ள வரும்போது கர்த்தர் பிடுங்குறார். அல்லேலூயா. அப்படி பிடுங்கும் போது பயம் உண்டாகி எல்லாரும் கீழ்ப்படிதலுக்குள்ள வருகிறதற்கு அது உதவியா இருக்கு. அல்லேலூயா. அதான் அந்த சுத்திகரிப்பின் எழுப்புதல். அல்லேலூயா. இது மறைவா இருக்கு இந்த இடத்துல 5ஆம் அதிகாரத்துல. ஆனா நிறைய இடங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கும். கர்த்தர் சபையை சுத்திகரி. சில இடங்கள்ல ரொம்ப மோசமான பாவங்கள் சபைக்குள்ள சேர்ந்து கொண்டிருப்பாங்க. கர்த்தர் அதை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கையில் தலைவர் சொல்லாமே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆவியில சரீரத்துல உண்டான எல்லா அசுசிகள் நீங்கும்படிக்கு நீங்கள் உங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். இது எந்த கான்டெக்ஸ்ட் எழுதுறாருன்னா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல சபைக்குள்ள ஒருத்தன் விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவனை நீங்க வெளியே அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு திட்டினது நிமித்தம் அவர்கள் மனஸ்தாபப்பட்டாருங்கல்ல, அதை குறிச்சு எழுதும் போது இது எழுதுறாரு, அசுத்தம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். சபைக்குள்ள ஒரு புளித்தமா வந்துடக்கூடாது. ஒரு புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். மேன் புளித்தமானா என்ன உங்களுக்கு புரியலன்னா, யங் ஜெனரேஷனுக்கு சொல்ற ஒரு காரியம் உர ஊத்துறது. சின்ன தயிர், கொஞ்சோண்டு தயிர் இருக்கும், பால் ஒரு பாத்திரத்துல இருக்கும், கொஞ்சோண்டு தயிரை ஊத்திட்டீங்கன்னா, கொஞ்சோண்டு தயிர் அந்த பால்ல பட்டுச்சுன்னா பால் முழுக்க என்ன ஆயிடும்? தயிர் ஆயிடும். புரியுதா? அதே மாதிரி சபை பால் மாதிரி பரிசுத்தமா இருக்கு, அதுல கொஞ்சோண்டு தவறான காரியம் வந்துச்சுன்னா அது அப்படியே பரம்பி 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 முழு பாலையுமே அது தயிராக்கி, அல்லது முழு பரிசுத்தையும் பரிசுத்த குலைச்சலா மாத்திருச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த சுத்திகரிப்பு என்றது மிகவும் 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 சபைக்கு முக்கியம் முக்கியம். பேரால புரிந்து கொள்ள முடியுது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பியூரிஃபிகேஷன். அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனம் வாசிக்கலாமா? எபேசியர் ரட்சிப்புக்குள்ள உங்களை எல்லாரையும் நடத்திட்டாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அனுதினமும் உங்களை சுத்திகரிக்கணும். அந்த சுத்திகரிப்பின் முறைமைக்குள்ள நீங்க போகணும். அல்லேலூயா. இப்பதான் நான் டாபிக்டே வரேன். 10, 15, 16 ஆயிடுச்சு. சரி, வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை எதை? சபையை. 24ல இருந்து வாசிக்கவா? ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இப்ப பாருங்க, கிறிஸ்து சபை இதை பத்தி பேசுறாரு. கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து கிறிஸ்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், அல்லேலூயா, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுகிறதற்கு தம்மை தாமே அதற்காக கொடுத்தார். நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை சொல்றாரு.
சபைன்றது ஒரு மனைவி, ஒரு மணவாட்டி இல்லையா? இந்த மணவாட்டிய கர்த்தர் ரட்சித்து விட்டார். ஆனா அந்த சபையை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கணும்ன்றதுக்காக தான் உயிரையே விட்டுறார். அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு ரட்சிக்கப்படும் போது ஒரு வாட்டி வந்த பிறகு அவ்வளவுதான் அப்படின்னா கூடாது. அனுதினமும் நம்ம செய்யணும். உலகத்தினால் கரைப்படாதபடிக்கு 27வது வருஷம் 26வது வசனத்துல திருவசனத்தை கொண்டு சுத்திகரிச்சுட்டாரு, தண்ணீர் முழுக்கனால பரிசுத்தமாக்கிட்டாரு. ஆனா இயேசு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் இந்த சபை கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளத்தக்கதாக. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே நீங்க எல்லாரும் பரிசுத்தமா வாழ்றீங்களா? நடுவில் ஒரு சின்ன பாவம் கூட பொய் எதுவுமே சொல்லலையா? சொல்லியிருக்கீங்க. ஆனா சொன்ன உடனே நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் என்ன பண்ணும்? எழும்புவான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை எழுப்பும். அல்லேலூயா சொல்லாமா? பாவம் அப்படியே உலகத்துல இருக்கு இல்லையா? உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். பாவம் அப்பப்ப நம்மளுடைய வெள்ளை சட்டையை கரைப்படுது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுது. உடனே கரை வந்து அடுத்த நோக்கி என்ன பண்ணும்? அதை உடனே இயேசு ரத்தத்தினால கழுவிடு. வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:14. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த ஒரு கூட்ட மக்கள் வராங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே துவைத்து விழுத்தவர்கள். அல்லேலூயா. துவைச்சி விழுத்தாங்க. எதுல? சோப்பு. இந்த சோப்பு பேரு இயேசுவின் ரத்தம். ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால் உங்கள் வஸ்திரத்தை அனுதினமும் நீங்கள் துவைத்து விழுக்கிறவர்களாக. அப்போ உங்க சுத்திகரிப்புக்கு முதலாவது கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை என்னன்னா இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனம். ஒருவன் பாவத்தை மறைச்சா வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்தவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்க நீதி உள்ளவராயிரும். அல்லேலூயா. ஒரு பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க மறுபடியும் சுத்திகரிக்கப்பட்ட நீங்க உலகத்துல போய் ஊழியம் செய்யும் போதோ, வேலை ஸ்தலத்துல வேலை செய்யும் போதோ எங்கேயோ கரைப்படுறீங்க. வஸ்திரத்துல அசுத்தம் வருது, கரை வருது, திரை வருது, ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு காரியம் வந்துருது, ஒரு கருப்பு டாட் வந்துருது. உடனே என்ன பண்ணிடணும்? அவருடைய ரத்தத்தினால மறுபடியும் சுத்திகரிக்கப்படணும். அது தேவனுடைய வசனத்தினால உங்களை சுத்திகரிக்க நீங்க ஒப்பு கொடுக்கணும். அதை எப்படி நான் சொல்றேன்? நல்ல கவனிங்க. இயேசு ரத்தம் தான் உங்களை சுத்திகரிக்குது. ஆனா உங்களை அந்த பாவம், இதுதான் பாவம், இது பாவம் இல்லைன்னு சொல்றதுக்கு தேவனுடைய வார்த்தை ஆகிய வசனம் தேவை. அல்லேலூயா. இப்போ அதுதான் வேத வசனம் சொல்லுதுங்க. இந்த இடத்துல வாசி 119ஆம் சங்கீதம் 119. வாலிபன் 9வது வருஷம் 119:9. வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதுதான். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒரு வாலிபன் தன்னுடைய வழிய எப்படி சுத்தமா வச்சுப்பான் தெரியுமா? வசனமாகிய தண்ணீர்னால காத்து கொள்ளுறான். அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த டாபர்நாக்கிள், நீங்க டாபர்நாக்கிள்னா இந்த ஆசரிப்பு கூடாரம்னு பழைய ஏற்பாடுல மோசேவுக்கு கர்த்தர் ஒரு கூடாரத்தை கட்டும்படிக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தார், பிளான் கொடுத்தார், திட்டம் கொடுத்தார். அந்த ப்ளூ பிரிண்ட் பிளான்ல நீங்க பாருங்க, கர்த்தர் கிருபை நான் சொல்றேன், பலிபீடத்திற்கும் ஹோலி ரூம் அல்லது ஹோலி ரூம் அதுக்கும் போறதுக்கு நடுவுல ஒரு லேவர் இருக்கும், தண்ணி தொட்டி இருக்கும். தெரியுமா? பலிபீடம் ஃபர்ஸ்ட் நீங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ட்ரன்ஸ் வாசலுக்குள்ள போன உடனே பலிபீடம், பலிபீடத்துல பலி செலுத்திட்டு ஹோலி ரூம் போறதுக்கு நடுவுல தன்னை சுத்திகரிப்பதற்காக
அவங்க ஒரு தண்ணி தொட்டி வச்சுப்பாங்க, அதுல கண்ணாடி இருக்கும். அல்லேலூயா, அவ்வளவு அழகா கர்த்தர் வச்சிருக்கிறாருல இந்த காரியங்கள்லாம். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் உடையவைகள். அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாமா? 8 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள முடியும். வாசிங்க யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம். யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிட்டா. பின்னும் கர்த்தர் மோசேவை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி, அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. பலிபீடம் என்பது கல்வாரி சிலுவை, இயேசு கிறிஸ்துவோட பலி இல்லையா? ரத்தம் சிந்தப்படும். பலிபீடத்துல ரத்தம் எப்பவுமே இருக்கும். ரத்தத்தினால நீ கழுவப்பட்டுட்ட. அடுத்து நீ பரிசுத்தமாகுதலுக்குள்ள பிரவேசித்து சபைக்குள்ள வருகிறதுக்கு முன்னாடி வார்த்தை என்கிற தண்ணீர்னால நீ சுத்திகரிக்கணும். பேசிய 4ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். அல்லேலூயா. இந்த தண்ணி தொட்டியில தண்ணி இருக்கும். இந்த ஆசாரியன் பலிபீடத்துல தன்னை சுத்திகரித்து பலி கொடுத்து ரத்தத்தினால சுத்திகரிச்சு கொண்டு வெளியே வராம வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அல்லது அந்த ஹோலி ரூம்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நடுவுல தண்ணினால அவன் காலை கழுவும். அல்லேலூயா. ஆமென். யாருக்கெல்லாம் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ராத்திரி எல்லா சீஷருடைய கால்களை கழுவும். அல்லேலூயா. ஆமென் ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த அந்த கழுவுகிற தொட்டிக்கு முன் அடையாளமானவன். அல்லேலூயா. இந்த இது நிழல். இயேசுதான் நிஜம். இயேசுதான் நம்மளை கால்களை கழுவுகிறார். அல்லேலூயா. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. அல்லேலூயா. செந்நீர்னா ரத்தம். செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. புரியுதா? அப்பதான் பாருல் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வாரையும் புகழ் பாட வேணும். அவரை துதிக்கணும், அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை வணங்கணும்னா அவருடைய காரியங்களை கொண்டு நம்மளை கழுவி சுத்திக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பேதுரு சொல்றாரு, என்ன முழுசா கழுவுங்கன்ற சொல்ற. நீ ஆல்ரெடி கழுவப்பட்டவன் தான். இயேசுவின் ரத்தத்தினால நீ கழுவப்பட்டவன் தான். ஆனா உன்னை காலை மட்டும் நான் கழுவணும். ஏன்னா நீ உலகத்துல நடந்து போயிட்டு வர. ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, கீழே ஃபுல்லா மண்ணு. அவன் கீழே எதுவும் டைல்ஸ் எல்லாம் போடலாங்க, அது வனாந்திரம். பலிபீடத்திற்கு அப்புறம் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நீங்க நுழையணும்னா மண்ணுல தான் நடந்து போகணும். அப்ப மண்ணுல நடக்கும்போது உங்க கால் டஸ்ட் ஆகுமா? ஆகும். அந்த செருப்பு போடக்கூடாது ஆசாரியர்கள். இப்போ காலை கழுவும். இப்போ அப்படியே காணா ஊருக்குள்ள வாங்க. காணா ஒரு கல்யாணத்துல அந்த 6 தொட்டி இருக்கு பாருங்க, அது இதோடைய அதே கான்செப்ட் தான். யூதர்கள் சுத்திகரிப்பின் முறைமை, அந்த முறைமை அங்க கொண்டு வந்ததே கர்த்தர் தான். அல்லேலூயா. அந்த 6 கச்சாடியிலிருந்து கர்த்தர் புதிய திராட்சை ரசத்தை. அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல தண்ணியா இருந்தது, புதிய ஏற்பாடுல இயேசுவின் ரத்தமா நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லாமா? இயேசுவின் ரத்தத்தை நீ ஒருவேளை இன்றைக்கு அறிந்து கொள்ளாமல் இருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய விலை அவருடைய ரத்தம். தூரமாய் இருந்த உன்னை கிட்ட கொண்டு வந்து சமீபமாக்கி, தேவனற்றவனாய் இருந்த உன்னை தேவனுடையவனாய் மாற்றினது அது இயேசுவின் ரத்தம். அதாரா ஷீகா தூராவாலாவா. அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. வசனத்தை ஒரு 10 வாட்டி வாசிங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கர்த்தர் உங்களை அவருக்கு கிட்ட சேர்த்து சமீபமாக்கிறார். நெக்ஸ்ட் நீங்க பண்றது, உங்க வழியை நீங்க சுத்திகரித்து கொண்டே வரணும். உங்க வழியில எந்த ஒரு கரை திரை பிழை இல்லாதபடிக்கு வார்த்தை என்கிற தண்ணீர்னால சுத்திகரித்து
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. முதல்ல இயேசுவின் ரத்தம், இரண்டாவது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. நம்மை சுத்திகரிக்கிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த அனுகூலங்களை நம்ம விட்டு விடக்கூடாது. ஆமென். இருக்காட்டைங்க. மூணாவது ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார், ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலிலே, ஆவியானவர் நம்மளை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பின் ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்தமாக்குதலினாலே, ஆவியினாலே நீங்க பரிசுத்தமாகி. ஆமென். 1 யோவான் 5 அதிகாரம் எடுங்க. 1 யோவான் 5 அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 5 அதிகாரம் 8வது வசனம். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3. அது என்னன்னா ஆவி, ஜலம். அல்லேலூயா. இது என்ன சாட்சி கொடுக்கும்? ஆமென். இது என்ன சாட்சி கொடுக்கும்? ரத்தம் சொல்லும், நான் வந்து கழுவுனேன். அல்லேலூயா. ஆமென். நான் வந்து கழுவுனேன், அந்த பையனை நான் கழுவுனேன், அவன் சுத்திகரிக்கப்பட்டான். ஜலம் சொல்லும், ஆமா. ஜலம்னா வார்த்தை இல்லையா? ஜலம் சொல்லும், ஆமா நானும் அவனை சுத்திகரிச்சேன், கழுவுனேன். ஆவி சொல்லுவாரு, ஆவியான சொல்லும், ஆமா நான் கழுவுனேன். அல்லேலூயா. இந்த 3 சாட்சியும் பூலோகத்துல நம்ம மேல, அல்லேலூயா, நமக்காக கர்த்தர் வைத்திருக்கார். சும்மா இல்ல. அல்லேலூயா. இவெல்லாம் வந்து சாட்சி சொல்லும். ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து பார்த்தா நீங்க உட்கார்ந்து இந்த சேர் சாட்சி சொல்லும், நீங்க உட்கார்ந்து இந்த டேபிள் சாட்சி சொல்லும், இந்த போன் சாட்சி சொல்லும். ஆமா, ரூம் மீட்டிங்ல இருந்தாங்க, கரெக்டா வசனம் போதிக்கப்பட்டுச்சு, இவங்க கேட்கல அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. எல்லாம் சாட்சி சொல்லும் வந்து நின்று. நீங்க போன ட்ரெயின் சாட்சி சொல்லும், நீ பாவம் செய்யறதுக்கு போன பைக்கு சாட்சி சொல்லும், எல்லாம் வந்து சொல்லும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், சுத்திகரிப்பதற்காக, என் சபையை நான் சுத்திகரிப்பதற்காக ஆவி, ஜலம், ரத்தம். இதுவே சொல்றேன். ரத்தம், ஜலம் அல்லது வார்த்தை, ஆவியான 3 காரியத்தை கற்றுக். அல்லேலூயா. அந்த சுத்திகரிப்பு எழுப்புதல்னா என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். நாளைக்கு மீட்டிங் கிடையாது. நாளைக்கு வேற ஒரு விதத்துல பாலவக்கம்ல நாளைக்கு மீட்டிங் இருக்கு. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கிட்ட லொகேஷன் கேளுங்க, லொகேஷன் அனுப்புறேன். ஓகேங்களா? கரெக்டா 6 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் நாளைக்கு. ஓகேங்களா? காட் பிளஸ் யூ.